சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்களுக்கு ஒரு தாழ்வள்ளியே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எது போன்று தனது வாழ்நாளில் சக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும், அவர்கள் வாழ்வில் வளர்ச்சி அடைவதற்கு தேவையான உந்துதலான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். பொதுவாக கேட்டை என்பது 4 பாதங்களை கொண்ட ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக விருச்சிக ராசியில் அமையப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. காலபுருஷ தத்துவத்திற்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது மறைபொருள் அமைப்புகளை அதிகமாக வெளிக்கொணரக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வித்யாகாரகன் என்று அழைக்கக்கூடிய புதன் தான் இதற்கு அதிபதியாக வருகிறார் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. மறைபொருள் சாஸ்திரம் அப்படின்னாக்கா 8ஆம் பாவகம் என்பது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒரு மறைபொருள் சாஸ்திர அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒன்று. அதில் புதன் என்பவர் புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காரகன் புதன். அப்ப அந்த புதனுடைய அமைப்பு, செல்வாக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மூளை பலத்தாலேயே தன்னை பலப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த கேட்டை நட்சத்திரத்திற்கு உண்டு அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி நிறைய புத்திசாலித்தனத்தை உள்ளடக்கியவர்களாகவும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். வெளியில் காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள். ஏனென்றால் அது மறைவு ஸ்தானம் என்பதாலும் கூடுதலாக இந்த கேட்டை நட்சத்திரத்தில் சாரம் பெற்ற இருக்கக்கூடிய சந்திரன் அதாவது புத்தியும் மனமும் ஒரு சேர இயங்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு உன்னதமான பலன். எல்லாத்தை விட முக்கியமாக விருச்சிக லக்னமாக அமைய பெற்று அந்த லக்ன புள்ளியும் கேட்டை நட்சத்திரத்திலேயே அமர்ந்திருக்கிறது என்றால் இன்னும் கூடுதல் சிறப்பு. ஆத்ம காரகனே அவர்தான் அப்படிங்கிற அடிப்படையில பிறக்கும் போதே சிறு வயதிலேயே நிறைய ஐடியாஸ் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். கேட்டை அப்படிங்கிறது ஒரு வழக்கு சொல்ல கூட சொல்வதுண்டு. கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டி வாழ்வார்கள் அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு அந்த எதுகமுனையை கொண்ட தமிழ் மொழி எல்லா நட்சத்திரத்தையும் உயர்வாக சொல்லி இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவை சொல்லப்பட்டது. ஆனால் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒருவருக்கு 9, 10 கூடியவர்கள் நல்ல நிலைமையில் அமர்ந்து லக்னாதிபதி பலம் பொருந்தி இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக தர்மகாரியத்தின் மூலியமாகவோ அல்லது பேர் புகழ் அந்தஸ்து மூலியமாகவோ இருப்பார்கள் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. கலைத்துறையை எடுத்துக்கொண்டுமையானால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இந்த திகில் படம், மூளைக்கு ரொம்ப வேலை கொடுக்கக்கூடிய சென்சிட்டிவான ஒரு காமெடி அமைப்புகள் இல்லாம ஒரு சென்சிட்டிவா ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய படம் எடுப்பவர்கள் அத்தனை பேரும் கேட்டை நட்சத்திரம் சம்பந்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா மறைபொருள், அதாவது பயம்படுத்தக்கூடிய அமானுஷ்யங்களை குறிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்க்கக்கூடிய எதையுமே சற்று நெகட்டிவ்லயே ஒரு புத்தி கூர்மையை காட்டக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது இந்த கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறத உண்மை. கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதில் பிறந்தவர்கள் இந்த ராமபானம்னு சொல்லுவோம், நம்ம இந்த கொடி சொல்லுவோம், பாரி முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப அந்த செடியை வீட்டுல, அந்த கொடியை வீட்டுல வளர்த்தீர்களே ஆனால் மிகப்பெரிய உன்னதமான பொருளாதாரத்தை அடையக்கூடிய நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனை அடுத்து வெளிர் நிற பச்சை, அந்த பச்சை நிறத்தையும் அல்லது லீஃப் கலர்னு சொல்லுவோம், இலை பச்சை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கிரீன் சம்பந்தப்பட்ட அமைப்பு, ஆலிவ் கிரீன், இந்த மாதிரி பச்சை நிறம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமா தனக்குள் புழக்கத்தில் வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு எந்தோசியசமா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி கேட்ட நட்சத்திரக்காரங்க கொடி சம்பந்தப்பட்ட செடிகள் இருக்கு இல்லையா, அந்த கொடி வகைகளே அதிகமாக மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டிற்கு வெளியே கீழே தோட்டம் இது போன்று எங்கு பரவலாக இடம் கிடைக்கிறதோ இந்த கொடி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி முல்லை கொடியை வீட்டில் வைத்தீர்களே ஆனால் அதனுடைய பண வரவையும் தன வரவையும் நீங்களே கண்கூட அது வளர வளர பார்க்க முடியும் அப்படிங்கிறது இது நிதர்சனமான ஒரு உண்மை. அதனை அடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த நாட்களில் தனது வேலைகளை செய்யும் போது ஒரு உத்வேகத்தோடும் அது வெற்றி அடையும் அப்படின்னாக்கா தாராபலம் உள்ள நட்சத்திரங்களாக கருதப்படக்கூடிய கேதுனுடைய நட்சத்திரம் மற்றும் சூரியனுடைய நட்சத்திரங்கள் வரக்கூடிய தினத்தன்று நீங்கள் முக்கிய முடிவுகளையும் முக்கிய ஆலோசனைகளும் செய்யும் போது பெரிய அளவுக்கு வெற்றியும் முன்னேற்றத்தையும் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள முடியும். அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கேதுனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி, சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களை நீங்கள் நன்மைக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கும் எடுத்த முடிவுகளை பிரகடனம் செய்வதற்கும் இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. நான் சொன்ன இந்த செடி வளர்ப்பு இது மற்றும் நிற அமைப்புகளை மட்டும் அல்லாமல் தெய்வ வழிபாட்டின் மூலியமாகவும் புத பகவான் இதற்கு காரகத்துவம் வைக்கிறார். புதன் ஸ்தலம் என்று வர்ணிக்கக்கூடிய திருவெண்காடு
அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ஸ்தலத்திற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க சாமியை பிரார்த்தனை பண்ணி அந்த பூஜைகளில் கலந்து கொள்ளும் போது பெரிய அளவுக்கான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறத எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதை தொடர்ந்து அதற்கு அதிதேவதையாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய ஸ்தலம், அதாவது மரகத பச்சை அப்படிங்கிறது புதனை குறிக்கும். மரகத பச்சையை நீங்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய கையில வேர் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, அது லக்னத்தை பார்த்து கணித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் அதே போன்று மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் மரகத பச்சை ஆகாது. ஆகவே அவர்கள் அந்த நிறங்களை அவாய்ட் பண்ணிக்கணும். மற்ற லக்னங்களாக இருந்தால் பரவாயில்லை, இந்த பச்சை நிறத்தையும் நான் சொல்லக்கூடிய மரகத கற்களையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே சமயம் மரகத பச்சையால் ஆன மூலவர்கள் இருக்கக்கூடிய ஆலயங்கள், குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இது போன்ற கோயில்களில் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை சென்று வருவது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய பணவரவையும் கடன் தொல்லை இல்லாத தன்மையும் அப்படியே பீஸ்ஃபுல்லான மைண்டையும் கொடுக்கக்கூடிய, அவங்க இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய புகழ்களை தரக்கூடிய ஒரு விஷயங்களை இந்த மாதிரியான ஆலயங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. இதை எல்லாவற்றையும் பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.